ஹலோ எவ்ரி ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல் இன் ஆல் ஸ்போர்ட்ஸ். நான் உங்கள் ஸ்போர்ட்ஸ் நிதிஷ். என் கூட ஹரி அண்ணன். நான் எதுவும் பேசுகிறதாவும் இல்லை நிதிஷ். இப்போ ஆக்சுவலாக நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தெனாவட்டாக பேசுனீங்க. இப்போ நாள் டியூஸில் வந்திருக்கோம் நம்ம. சரியா? நீங்கள் அந்த ஜெர்சி கலரில் சட்டை போட்டு வரும்போதே கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஓகே, இன்னொன்று வந்து நாங்கள் சொன்ன எதுவுமே நடக்கலை. நீங்கள் சொன்னதாச்சும் நடந்துருந்துச்சு. நாங்கள் சொன்ன எதுவும் சஞ்சு சாம்சனும் அடிக்கலை, ராஜஸ்தான் ராயல்ஸும் வின் பண்ணல. அதுவும் ஆர்ச்சர்லாம் சரி வேணாம், நீங்கள் சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு மேட்சை பற்றி சொல்லுங்கள். ஓவர் வியூ ஆஃப்டர் சேப்பாக் இங்கே ஒரு ஸ்லோ ஸ்கோரிங் கேம். இல்லை லைக் லோ ஸ்கோரிங் த்ரில்லராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்தேன். பட் குவிண்டன் டி காக் வந்துட்டு ஒரு டெமோலிஷிங்கான ஒரு நாக் ஆடி அது த்ரில்லராக தான் போச்சு. கொஞ்சம் இழுக்குதேன்னு சொல்லிட்டு பராக் என்ன பண்ணாருன்னா ஆர்ச்சர் வந்து போடுனார், 2 6 கொடுத்து முடிச்சு. இல்லை விஷயம் என்ன அப்படின்னா உங்களுக்கு விக்கெட்ஸே உங்களுக்கு போகல. அது வந்துட்டு கண்டிப்பாக தெரியும் வந்துட்டு எதனா ஒரு ஓவர் வந்து அட்டாக் பண்ண போகிறாங்க. ஏன்னா லாஸ்ட் வரையும் வந்துட்டு இந்த ஸ்கோர் வந்து எடுத்துகிட்டு போக மாட்டாங்கன்றது தெரியும். பட் டெஃபினட்டாக நினைக்கல ஆர்ச்சர் வந்து அட்டாக் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு. பட் என்ன சொல்கிறது, குவிண்டன் டி காக் நம்ம நிறையா இன்டர்நேஷ்னல் ஃபார்மெட்லேயே பார்த்துருக்கோம். அவருடைய கிளாஸுக்கு இது வந்துட்டு ஒரு கிளாஸி நாக்கா. டாப் ஆஃப் தி டோர்னமெண்ட் ஸ்டார்ட் பண்ணும் போதே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸ் வந்துட்டு குவிண்டன் டி காக் ஆடுறது கேகேஆர் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு நல்ல ஒரு விஷயம். நான் நேற்றே சொல்லியிருந்தேன் கேகேஆர் வந்துட்டு ரொம்ப ஒரு பேலன்ஸ்டு யூனிட்டாக வந்துட்டு தெரியுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இன்றைக்கி அவங்களுக்கு வந்துட்டு ஒரு லக்கி ஒரு ஆப்ஷனாக வந்துட்டு மொயின் அலி வந்து இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. சுனில் நாராயண் வந்து இன்ஜரி ஆனதுனால சுனில் நாராயணை ரீப்ளேஸ் பண்ணும்போது வந்துட்டு அவருடைய எபிலிட்டி வந்து எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்றத பாருங்கள். பட் அந்த எக்ஸ்பெக்டேஷனை வந்துட்டு நல்லாவே வந்துட்டு ஃபில் பண்ணார். மொயின் அலி வந்துட்டு அந்த போட்டு அந்த ஒரு 4 ஓவர் வந்துட்டு ரொம்ப க்ரூஷுவல். ஏன்னா நாராயணை ஒமிட் பண்ணிவிட்டு அவர் வந்து அந்த இடத்த வந்துட்டு ஃபில் பண்ணி அவர் இந்த அளவுக்கு நல்லா வந்துட்டு போட்டது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுதான் நான் கேட்கணும்னு நினச்சேன். நரேன் மாதிரி ஒருத்தர் ரீப்ளேஸ் பண்ணுறாருன்னா அதால் பேட்டிங்கில் கொடுக்கல தான், பட் பவுலிங் சூப்பராக போட்டிருந்தாரு. இன்னொரு விஷயம் நான் கேட்கணும், ராஜஸ்தானோட பேட்டிங் ஆர்டர். ஏதாவது நீ இங்கே போ, அசரங்கெல்லாம் வந்து செகண்ட் டவுன் இறக்கி விட்றாங்க. இது என்ன மாதிரி எனக்கு தெரில. சுபம் தூபி ரொம்ப பின்னாடி இறங்குறாரு, ஹெட்மேர் அதுக்கும் பின்னாடி இறங்குறாரு. ஹெட்மேர் அவ்வளோ கொடுத்து ரீட்டைன் பண்ணுறாங்க, கடைசி 4 ஓவர் ஆட அனுப்புகிறாங்க. அவரும் அடிக்கவும் மாட்டுறாரு. என்ன பிரச்சனைன்னு நினைக்கிறீங்க? ரியான் பராக் கேப்டன் சுத்தமாக வராத மாதிரி தான் தெரியுது. லைனில் நின்று சஞ்சு சாம்சன் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்ருக்காரு. என்ன தப்பாக போயிட்டுருக்கு ராஜஸ்தானில்? இல்லை லைக் இப்போ ஒரு கேப்டன் வந்துட்டு நீ தான் கேப்டன் அப்படின்ட்டு இது பண்ணதுக்கப்புறமா ஆன்ஃபீல்டு அவங்களோட டெசிஷன்ஸ் வந்துட்டு எடுக்க விடணும். பட் நான் வந்துட்டு நீ வந்துட்டு ஒரு டெப்டி தான், வெளியிலிருந்து வர இன்ஸ்ட்ரக்ஷனை தான் நீ சும்மா உள்ளே இருந்து ஃபாலோ பண்ண போகிறா அப்படின்ற மாதிரி வந்து கண்டிப்பாக இருக்கக்கூடாது. அது ஒரு ரெகுலர் கேப்டன் வந்துட்டு ஆன்ஃபீல்டில் இருக்கிறதுக்கும் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு மேனேஜ்மெண்ட்டினுடைய ப்ரெஷரோட ஒரு கேப்டன்சி பண்ணுறதுக்கும் வந்துட்டு நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. ஏன்னா உள்ளே வந்துட்டு ஆன் கிரவுண்ட் வந்துட்டு என்ன நடக்குது அப்படின்றத அங்கே இருக்கிற ஒரு பிளேயர் தான் வந்துட்டு டிசைட் பண்ணணும். வெளியே இருந்துட்டு வந்துட்டு ஒரு கோச்சோ இல்லைனா வந்துட்டு வெளியில் இருக்கிற ஒரு நீங்கள் சொல்கிற மாதிரி வந்துட்டு நான் பிளேயிங் கேப்டன் யாரோ ஒருத்தவங்க வந்துட்டு நிறையா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுக்குறது வந்துட்டு அந்த டீமுக்கு வந்து கண்டிப்பாக நல்லது கிடையாது. நம்ம இதில் வந்துட்டு பராகை வந்துட்டு நம்ம எதுவும் தப்பும் இதில் வந்து சொல்ல முடியாது. ஏன்னா வந்துட்டு மேனேஜ்மெண்ட் என்ன சொல்லுதோ அதை தான் வந்து கேட்டாகணும் இந்த மாதிரி ஃப்ரான்ச்சைசிஸ் கிரிக்கெட் பொறுத்த வரைக்கும். ஸோ கேப்டன்சியில் வந்துட்டு வெறும் ஒரு மேட்ச்சில் வந்துட்டு நம்ம ஜட்ஜ் பண்ணிட முடியாது. பட் நிறையா ஃபேக்டர்ஸ் இருக்குது இந்த மாதிரி. ஆனால் கேகேஆர் பவுலிங் பற்றி பேசும்போது நம்ம அந்த ஸ்பின் டியோ பற்றி பேசணும். வருண் சக்கரவர்த்தி, மொயின் அலி. அண்ட் ஆல்சோ ஃபாஸ்ட் பவுலிங் டியோவான வைபவ் ஒடரா, ஹர்ஷித் ராணாவும் சூப்பராக போட்டிருந்தாங்க. எல்லாருமே 2 விக்கெட் எடுத்துங்கிறதாங்க. பட் ஸ்பென்சர் ஜான்சனுக்கு மட்டும் 1 விக்கெட் தான் கிடச்சிருந்துச்சு. 10க்கு மேலே கொடுத்துருந்தாரு. இந்த பவுலிங் யூனிட்டை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்த பர்டிகுலர் பவுலிங் அட்டாக்ல வந்துட்டு ஸ்பென்சர் ஜான்சன் மட்டும்தான் வந்துட்டு ஒரு வீக்கர் லெக் அப்படின்ற மாதிரி தோணுது. பட் இருந்தாலும் அவரும் வந்துட்டு விக்கெட்ஸ் எடுத்துகிட்டு இருந்தார். பட் ஆஸ் இந்த டோர்னமெண்ட் வந்துட்டு இன்னும் அப்படி ப்ராக்ரஸ் ஆகும்போது ஜான்சனும் வந்துட்டு இந்த பர்டிகுலர் கண்டிஷன்ஸில் வந்துட்டு என்ன லைன் அண்ட் லென்த்து போடலாம் அப்படின்றத கற்றுக்குவார் அப்படின்றது தோணுது. ஐபிஎல்லில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ இல்லையோ, ஆஸ்திரேலியன்ஸ் எல்லாருமே வந்து இங்கே வந்து நம்மளுடைய இந்தியன் கண்டிஷன்ஸில் ஒரு 14 மேட்ச் வந்துட்டு விளாண்டு இங்கே இருக்கிற கண்டிஷனில் எப்படி போலிங் போடலாம் அப்படின்றது வந்துட்டு ரொம்பவே நல்லா கற்றுக்குறாங்க. ஆமாம், முக்கியமாக அடுத்து T20 வேர்ல்டு கப் இங்கே தான் நடக்க போகுது. ஸோ டெஃபினட்டாக வந்துட்டு அவரும் வந்துட்டு இம்ப்ரூவ் ஆவார் அப்படின்றது தான் எனக்கு தோணுது. ஏன்னா அவங்களுடைய கண்டிஷன்ஸில் வந்துட்டு அவங்க போடுற அந்த லென்த்துக்கும் இங்கே வந்துட்டு அவங்க போடுற லென்த்துக்கும் வந்துட்டு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது ஒன்ஸ் வந்துட்டு ஒரு பவுலர் வந்துட்டு அந்த பர்டிகுலர் லென்த்தை வந்துட்டு கரெக்டாக பிடிச்சிட்டாரு அப்படின்னா நல்லா போட ஆரம்பிச்சிருவார் அப்படின்ற மாதிரி தோணுது. அண்ட் மற்ற பவுலர்ஸ் பற்றி பேசும்போது வந்து பார்த்திங்கன்னா மொயின் அலி பற்றி நம்ம ஆல்ரெடி நம்ம பேசிட்டோம். வருண் சக்கரவர்த்தி நம்ம லாஸ்ட் மேட்ச் ஒரு மேட்ச் அவர் சரியாக பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னும் போது உடனே வருண் சக்கரவர்த்தி அவ்வளோதானா அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்துட்டு எழுந்தது. கண்டிப்பாக வந்து கிடையாது, என்னுடைய பொட்டென்ஷியலே வேறு அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு வருண் சக்கரவர்த்தியோடைய பவுலிங் இருக்குது. அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பவுண்ட்ரிஸ் நிறையா கொடுக்கல. நீங்கள் வந்துட்டு 2020 ஃபார்மெட்டில் நம்ம பார்க்கும்போது அதுவும் மெயினாக ஆர்ஆர் வந்துட்டு அவங்களோட ஹோம் கண்டிஷன்ஸில் விளையாடும் போது அவங்களுடைய பேட்டிங் ஆர்டரே நம்ம எடுத்து பார்க்கும்போது எல்லாருமே வந்துட்டு ஹார்ட் ஹிட்டிங் பேட்ஸ்மென்ஸாக உங்களுக்கு வந்துட்டு பவுண்ட்ரி பால்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு நிறைய தேவைப்படும்.
ஒன்ஸ் நீங்கள் அவங்களுக்கு வந்துட்டு நீங்கள் பவுண்ட்ரிஸே நீங்கள் கொடுக்கல அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு ப்ரெஷர் வந்துட்டு அவங்களுக்கு க்ரீப் அப் ஆகுது. அந்த ப்ரெஷரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெஃபினட்டாக வந்துட்டு விக்கெட்ஸ் அவங்க வந்துட்டு நிறையா கொடுத்துட்றாங்க. ஹெட்மேயர் பற்றி நம்ம பேசினோம். இங்கே மட்டும் கிடையாது, நான் நிறைய டீம்ஸில் நான் பார்த்துருக்கேன். பீரியாடிக்கலாக நம்ம வந்துட்டு இவ்வளோ சீசன்ஸ் நம்ம ஐபிஎல் நம்ம பார்க்குறோம். பொலார்டில் ஆரம்பித்து இப்போ ஹெட்மேயர் வரையும் வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு தான் இந்த பிளேயரை வாங்கி டீமில் சும்மா உட்கார வச்சுட்டு இருக்க, பருத்தி மூட்டை குடோன்லேயே இருக்கலாமே அப்படின்ற மாதிரி வந்துட்டு நம்ம நிறைய எல்லா சீசனுமே நம்ம பட்லரை விட்டுட்டு ஹெட்மேயர் ரிட்டர்ன், அதெல்லாம் வருத்தமாக இருக்குது. சொல்லுங்கள். இல்லை அதுதான் லைக் அந்த மாதிரி வந்து நம்ம நிறையா நம்ம பார்க்குறோம். ஏன்னா ஹெட்மேயர் மாதிரி ஒரு பிளேயர் வந்துட்டு கண்டிப்பாக ஒரு 10 பால் 20 பால் வந்துட்டு அவர் நடுவில் வந்து ஆடிட்டார்னா எண்ணில் வந்துட்டு அவர் எந்த அளவுக்கு வந்துட்டு நல்லா விளையாடுவார் அப்படின்றது தெரியும். பட் நீங்கள் அவரை விளையாட வைக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 18 பால் தான் நீங்கள் விளையாட வைக்க போகிறீங்க அப்படின்னும் போது எதுக்கு அந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஃபாரின் பிளேயர் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு வந்துட்டு தோணுது. ஓகேண்ணா, எனக்கு பயமே இப்போ என்னென்னா இந்த மேட்ச் கிடையாது, அடுத்த மேட்ச் அவங்க இங்கே தான் ஆட போகிறாங்க. இதே ஸ்பின் ட்ராக்கில் தான் வரப்போகிறது சிஎஸ்கே. ஓகே, இங்கே 2 பேர் அங்கே 3 பேரை கூப்பிட்டு வருவாங்க. எனக்கு அது இப்போவே பயம் ஸ்டார்ட் ஆயிருச்சு, அவ்வளோதான் முடிச்சு விட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த மேட்ச்சுக்குமே ரியான் பராக் தான் கேப்டனாக இருக்க போகிறாரு. ஃபஸ்ட்டு 3 மேட்ச்சுக்கு சஞ்சு கேப்டன்சி இருக்க போகிறதில்ல. எனக்கு இன்னொரு கேள்வி இருக்குது, இது தெரில கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப எர்லியரானு. இதுக்கப்புறமா ஜோஃப்ரா ஆர்ச்சர் வேணுமா டீமுக்கு? ஏன்னா ரொம்ப அடி வாங்கிட்டு இருக்காரு, அவரை தான் யூஸ் பண்ணணுமா? எனக்கு ஃபருக்கியே போகலான்னு. கண்டிப்பாக வந்துட்டு லைக் ஜோஃப்ரா ஆர்ச்சர் வந்துட்டு என்ன வந்துட்டு அவருடைய கெரியர் ஆரம்பிக்கும் போது அவர் வந்துட்டு ஒரு ஆர்ச்சராக வந்துடும். அந்த ஆர்ச்சர் வந்துட்டு டெஃபினட்டாக இப்போ கிடையாது. அவர் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு அவருடைய கிரிக்கெட்டில் வந்துட்டு எவால்வ் ஆகக்கூடிய ஒரு டைம் வந்துட்டு இருக்கு. எல்லா பிளேயருமே வந்துட்டு வரும்போதும் வந்துட்டு ஒரு கிளாஸில் வருவாங்க. பட் அதுக்கப்புறமா வந்துட்டு ஏஜ் ஃபேக்டர், அதுக்கப்புறமா ஒரு சில இன்ஜுரி, அதுக்கப்புறமா வந்துட்டு அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய கேமை வந்துட்டு மாற்ற வேண்டியது ரொம்ப அவசியம். அது வந்துட்டு டெஃபினட்டாக வந்து ஆர்ச்சரும் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஆக்சுவலி நான் ஃபஸ்ட்டு ஓவர் இனிஷியல் நியூ பால் கொடுத்த உடனே ஓகே செம சிங்கு, ஆனால் அது மொயின் அலிக்கு தான் போச்சு. அதுக்கப்புறமா டிகாக் வந்த உடனே அடித்தார். கொஞ்சம் பால் ஹோல்ட் ஆனாலே அவரால் எதுவுமே பண்ண முடியல. சிக்ஸஸாக கொடுத்துட்டு இருக்காரு. கொடுக்குறது கூட எனக்கு பிரச்சனை இல்லை, கொடுத்துட்டு ஒரு சிரிப்பு சிரிப்பாருண்ணே, கடுப்பாக இருக்கும் எனக்கு. சொல்லுங்கள் அதை பற்றி, ஏன் இப்படி ஆகிட்டார் ஆர்ச்சர்? லைக் கொஞ்ச நாள் வந்துட்டு அந்த இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் ஆடலை அப்படின்னும் போதே வந்து நீங்கள் அந்த ஒரு அவுட் ஆஃப் டச், அவர் வந்துட்டு இப்போ அந்த ஒரு பெரிய அந்த இன்ஜுரி லே ஆஃப்க்கு அப்புறமாவே இன் அண்ட் அவுட்டாக தான் இருக்கார் ஆர்ச்சர் டீமில் அப்படின்றது தவிர ஒரு கன்சிஸ்டண்ட்டாக வந்து ஒரு 10 மேட்ச் ஆடினார், 20 மேட்ச் ஆடினார் அப்படின்ற மாதிரி கிடையாது. எனக்கு தெரிஞ்சு திரும்ப வந்துட்டு அவர் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக விளையாடுறாரோ இன்னும் பெட்டர் ஆவார் அப்படின்ற மாதிரி தோணுது. பட் இந்த மாதிரி ஃபார்மேட்டில் வந்துட்டு அதிகமான சான்சஸ் உங்களுக்கு கிடைக்காது. ஆல்ரெடி ஃபஸ்ட் மேட்ச் வந்துட்டு உங்களுக்கு ஒரு சான்ஸ் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ செகண்ட் மேட்ச்சும் நீங்கள் உதவாங்குறீங்க அப்படின்னும் போது டெஃபினட்டாக 3வது மேட்ச் எனக்கு ஆர்ச்சருக்கு அவங்க திரும்ப வந்துட்டு வந்துட்டு ஸ்டிக் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தோணல. ஓகே, ஆர்ச்சர் இல்லைனா ஃபருக்கி தான் போய் ஆகணும். அவங்ககிட்ட ஆப்ஷனும் இல்லை, கொஞ்சம் லேக்காக தான் இருக்காங்க ராஜஸ்தானை பொறுத்த வரைக்கும். ஓகே, ஸோ எப்படி அவங்க மேனேஜ் பண்ணணும் இதுக்கப்புறம்? ஃபசுலா ஃபருக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கண்டிஷன்ஸ்க்கு வந்துட்டு கரெக்டான ஒரு ஆப்ஷனாக இருப்பாருன்ற மாதிரி தோணுது. ஏன்னா ஏஷியன் கண்டிஷன்ஸில் வந்துட்டு நிறையா அவர் வந்துட்டு விளையாண்டுருக்காரு. இங்கே வந்துட்டு என்ன லைன் அண்ட் லென்த் போடணும் அப்படின்றது அவருக்கு வந்துட்டு ஆர்ச்சருக்கு மேலே இன்னும் பெட்டராகவே தெரியும். ஸோ ஏற்கனவே ஆர்ச்சர் வந்துட்டு 2 மேட்ச் ஃபெயிலியர். நீங்கள் வந்துட்டு ஃபசுலா ஃபருக்கி மாதிரி ஒரு பிளேயருக்கு நீங்கள் சான்ஸ் கொடுக்குறது தப்பு கிடையாது. ஓகேண்ணா, இன்னொரு கேள்வி இருக்குது இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். அதாவது இந்த பிச்சில் எல்லாருமே ஆட தடுமாறினாங்க, இந்தியன் பேட்ஸ்மேன்ஸ்லேருந்து ஓவர்சீஸ் பேட்ஸ்மேன் வரைக்கும். பட் ஒரு மனுஷன் டிகாக் ஆரம்பத்தில் கொஞ்சம் ஸ்லோவாக ஆரம்பித்த மாதிரி இருந்துச்சு. பட் இன்னிங்ஸை பயங்கரமாக கொண்டு வந்து 6 அடித்து முடிச்சு கொடுத்துட்டு போகிறாரு. டிகாக் ஏன் ஸ்பெஷல் அப்படிங்கிறத சொல்லுங்கள். அந்த போட்டி வந்து தனியாலாம் வின் பண்ணி கொடுத்துருக்காரு, தனி மனிதனா. இல்லை லைக் டிகாக் வந்துட்டு ஸ்பெஷல் அப்படின்றது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். அது அவர் மேக் பண்ணுற அந்த ஷார்ட் செலெக்ஷனாக இருக்கட்டும், அது எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா அவர் வந்துட்டு ஒரு கிளாஸ் பிளேயர். ஆனால் டிகாக் வந்து மற்ற பிளேயருக்கு மேலே இந்த இன்னிங்ஸில் வந்துட்டு என்ன பெட்டராக பண்ணார் அப்படின்னா இனிஷியலாக டைம் எடுத்துக்கிட்டார். லைக் இப்போ 2020 ஃபார்மெட் வந்துட்டு அதுவும் மெயினாக இப்போ ஐபிஎல்லில் வந்துட்டு ஃப்ரம் பால் நம்பர் 1 வந்து அடிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி பேட்ஸ்மேன் வந்துட்டு ஒரு ப்ரெஷரில் இருக்காங்க. ஒரு 2-3 டாட் பால் ஆடினாங்க அப்படின்னா பவுண்ட்ரி வந்துட்டு ஒரு 2 ஓவருக்கு வரல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ப்ரெஷர் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு க்ரீப் அப் ஆகுது. இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த மேட்ச்சில் என்ன அப்படின்னா ஒரு பெரிய டார்கெட் வந்து இவங்க சேஸ் பண்ணல. ஒரு 150 160 அப்படின்ற மாதிரி டார்கெட்டுன்றது போது நீங்கள் ஒரு 2 ஓவர் நீங்கள் சைலண்ட்டாக நீங்கள் விளாண்டுக்கலாம். நீங்கள் வந்துட்டு செட்டில் ஆகிறதுக்கான டைம் உங்களுக்கு இருக்குது. அதுதான் வந்து குவிண்டன் டி காக் இன்னைக்கு பண்ணார். பேட் பால்ஸ் மட்டும்தான் வந்து இனிஷியலாக அடித்தார், கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டாரு. ஒன்ஸ் அவர் வந்துட்டு செட்டில் ஆகிட்டார் அப்படின்னும் போது அவரோட ரேஞ்ச் ஆஃப் ஷாட்ஸ் அவர் ஆட ஆரம்பித்தார். போத் ஆஃப் சைட்லையும் சரி லெக் சைட்லையும் சரி. அதுதான் வந்து இந்த இன்னிங்ஸில் வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் டைம் வந்துட்டு நீங்கள் ராஜஸ்தானில் வந்து நீங்கள் விளையாடும் போது இனிஷியலாக வந்து நீங்கள் கொஞ்சம் டைம் எடுத்து விளையாடுறது வந்துட்டு தப்பே கிடையாது. இங்கே வந்துட்டு உங்களுடைய பார் ஸ்கோர் வந்து 180 தான். நீங்கள் இதே வந்துட்டு எஸ்ஆர்ஹெச்சில் வந்துட்டு நீங்கள் ஹைதராபாத்தில் விளையாடும் போது உங்களுடைய பார் ஸ்கோரே வந்துட்டு 240 250 இருக்குது. அதே மாதிரி வந்துட்டு சின்னசுவாமி ஸ்டேடியமில் வந்துட்டு 240 250 இருக்குது. பட் சென்னையிலையும்
நீங்கள் ராஜஸ்தான்லேயே நீங்கள் விளையாடும் போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பார் ஸ்கோர் வந்துட்டு 170 to 180 இருந்துச்சுனாவே அது வந்துட்டு ஒரு பெட்டர் ஸ்கோர் அப்படின்னு இருக்கும் போது டீம் வந்துட்டு அதை வந்துட்டு கால்குலேட் பண்ணி வந்து விளாடணும். இனிஷியலாக ரொம்ப ஹார்டாக போய் நிறையா விக்கெட்ஸ் வந்துட்டு கொடுக்காம கொஞ்சம் டைம் எடுத்து விளாண்டாங்க அப்படின்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது. ஓகேண்ணா. ஸோ இந்த போட்டி அப்படிங்கிறது டிகாக் தனியாக வின் பண்ணி கொடுத்துட்டாரு. அண்ட் கேகேரோட பவுலிங் சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் ஹைதராபாத் பற்றி பேசியிருந்தீங்க. இன்னைக்கு போட்டி ஹைதராபாத்தில் தான் நடக்க போகுது. அதுவும் அவங்க சும்மா இருந்தாலே 250 அடிப்பாங்க. நல்ல பவுலிங் அட்டாக் எதிராகவே வரப்போகிறது லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ். அவங்க பஞ்சாபுக்கே 250 கொடுத்தாங்க. இப்போ இங்கே எவ்வளோ கொடுக்க போகிறாங்க, இந்த போட்டி எப்படி போக போகுது, யார் வின் பண்ணுவாங்க? ஸோ ஃபஸ்ட்டு பேட்டிங் விளாண்டா எஸ்ஆர்ஹெச் வந்துட்டு ஒரு 300 அடிக்கிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கிறதா தோணுது. எல்லாரும் கேட்டுட்டு இருக்க அந்த 300 மேட்ச் இதுவாக இருக்கலாம். கண்டிப்பாக இருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. ரீசன் என்ன அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்துட்டு ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு bowling அட்டாக் அகேன்ஸ்டாக வந்து விளையாட போகிறாங்க. அண்ட் இன்னொரு சைடு வந்து பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் மேட்சும் வந்துட்டு அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸஸ் வந்துட்டு ஒன்றும் பெருசாக கிடையாது. ஷர்தர் தக்குல் வந்துட்டு ஆரம்பத்தில் வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக நல்லா போட்ட மாதிரி தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் கொடுக்கலண்ணா அவர் கையில். இன்னைக்கு சந்தீப் சர்மாக்கு எப்படி 2 ஓவர் போட்டு விட்டுட்டு போயிட்டாங்களோ அதே மாதிரி அன்னைக்கு சர்துலுக்கு பண்ணாங்க. இல்லை லைக் நீங்கள் ஷர்தர் தக்குல வந்துட்டு வெறுமான நியூ பாலில் தான் யூஸ் பண்ண போகிறீங்க, அந்த ஸ்விங் ஆகும் போது தான் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா தீபக் சகாரை வந்துட்டு தோனி எப்படி யூஸ் பண்ணுவார்? லைக் நீ வா ஃபஸ்ட்டு எனக்கு 4 ஓவர் வந்துட்டு இனிஷியலாகவே நீ போட்டு நீ போயிடு, அந்த மாதிரி கூட இவங்க வந்துட்டு ஷர்தர் தக்குல இவங்க யூஸ் பண்ணணும், இவங்க யூஸ் பண்ணலாம். பட் அவங்க வந்துட்டு என்ன ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு வச்சுருக்காங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. அதான் எல்எஸ்ஜியை பொறுத்த வரைக்கும் பவுலிங்கும் கிடையாது, பரிதாப நிலையில் தான் இருக்காங்க. போட ஆளே இல்லைங்கிற மாதிரி தான் யங்ஸ்டர்ஸை வச்சு சமாளிச்சுட்டு இருக்காங்க. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த 300 வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்படி இல்லாட்டி எல்லாருமே அடிக்க போய் அந்த இன்எக்ஸ்பீரியன்ஸ் பவுலிங் என்னன்னு தெரியாமல் ஒரு மாதிரி சீக்கிரமாக கொலாப்ஸ் ஆகவும் வாய்ப்பு இருக்குது எஸ்ஆர்ஹெச். இது 2 தான் நடக்கும்னு எனக்கு தோணுது. அதே மாதிரி பேட்டிங்லும் சரி வந்துட்டு ஒரு மாதிரி பேனிக்காக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. லைக் மெயினாக வந்துட்டு கேப்டன்சியே வந்துட்டு ரொம்ப பேனிக்காக இருக்கிற மாதிரி தோணுது. பூரனை தவிர எல்லாருமே அப்படி தான் இருக்காங்க. ஸோ அந்த டீம் வந்துட்டு சீக்கிரமாக செட்டில் ஆகணும் அப்படின்னா மேனேஜ்மெண்ட்லேருந்து யாருன்னா போயிட்டு கண்டிப்பாக பேசணும் அவங்க பிளேயர்ஸ். மேனேஜ்மெண்ட் பேசி தான் டீமே அப்படி இருக்குது. ஃபஸ்ட்டு மேட்ச் தோற்றதுக்கு கூப்பிட்டு வச்சு கோச்சு கூட சேர்ந்து பேசிகிட்டு இருக்காரு. அது இப்போ சிரிச்சு பேசுகிற மாதிரி தான் இருக்குது. மேபி இந்த மேட்ச் மறந்துருக்க மாட்டீங்க. அதே எஸ்ஆர்ஹெச் என்ன வேணால் நடக்கலாம், வெயிட் பண்ணி பாருங்கன்னு தான் சொல்ல முடியும். ஸோ வின்னர் யார் சொல்லிடுங்க? எஸ்ஆர்ஹெச். நானும் எஸ்ஆர்ஹெச் தான். ஓகே. பிளேயர்ண்ணே பேட்டிங்கில் என்னுடைய சாய்ஸ் நான் கொடுக்க விரும்பல. ஏன்னா அது வந்துட்டு ஒரு ஃப்ளாட் டெக்கு, எல்லாருமே வந்துட்டு ரன்ஸ் ஆளுக்கு 50. ஆமாம். பட் ஆனால் எனக்கு வந்துட்டு போலிங்கில் வந்துட்டு பேட் கமின்ஸ் வந்துட்டு ஒரு ஹீரோயிக்ஸ் வந்துட்டு காமிப்பார் அப்படின்ற மாதிரி தோணுது. ஸோ என்னுடைய சாய்ஸ் வந்துட்டு பேட் கமின்ஸ் வந்துட்டு ஒரு ஸ்டாண்ட் அவுட் பிளேயராக இருப்பார் நாளைக்குன்னு தோணுது. ஓகேண்ணா. எனக்கு வந்து ஷமி அப்படின்னு தோணுது எஸ்ஆர்ஹெச் சைடு இருந்து. பேட்டிங் அப்படின்னு பார்க்கும்போது அபிஷேக் சர்மா எனக்கு அடிப்பார்னு தோணுது. ஏன்னா டிராவிஸ் ஹெட் பார்த்துட்டோம், இஷான் கிஷன் கிட்ட பார்த்துட்டோம், அது அபிஷேக் சர்மாவோட டேவாக இருக்குன்னு தோணுது. தம்பி உனக்கு யாருப்பா? எஸ்ஆர்ஹெச்சா எல்எஸ்சியா? எஸ்ஆர்ஹெச் நிதிஷ்குமார் ரெட்டி வேற லெவல் சாய்ஸு. ஸோ ஓகே, எல்லாருமே இன்னைக்கு எஸ்ஆர்ஹெச் பக்கம் தான் நிற்கிறோம். ஒரு மாதிரி பயங்கர எக்ஸ்ப்ளோசிவான மேட்சாக இருக்கும் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். உங்களோட ஒப்பீனியன் அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போதைக்கு நாங்கள் கிளம்புறோம். பாய். தேங்க்யூ.